இரண்டாவதா பாடினது கச்சியப்ப சிவாச்சாரியர் கந்த புராணம். திருவண்ணாமலை எப்படி நினைத்தாலே முக்தி தரும் க்ஷேத்திரமோ அதே மாதிரி இங்கே உள்ள ஏரகத்திரவை நினைக்கும் போது மறுபிறவி கிடையாதுங்கிறாரு. நீரகத்தேதனை நினையும் அன்பினோர் பேரகத் தலைமரும் பிறவி நீத்திரும் அப்படிங்கிறார். இங்கே முருகர் முதல்ல அகமாக கொண்ட க்ஷேத்திரம் தலைவனா இருக்காரு. இங்கே தாரகத்துருவமாம் தலைமை எய்திய ஏரகத் தருமுகன் அடிகளேத்துவம் அப்படின்னு கச்சியப்ப சிவாச்சாரியர் கந்த புராணம் பாடின க்ஷேத்திரம். மூன்றாவதாக சிலப்பதிகாரத்தில் நச்சினார்கினியர் வேல் வாங்கின பதியம். நான்காவது கடுக்கன் தியாகராஜ தேசிகர் ஏரக நவரத்தன மாமலை பதியம் பாடி கடைசியில் 15ஆம் நூற்றாண்டு அருணகிரிநாதர் இங்கே திருப்புகழ் பதியம் பாடின நட்சத்திரம். ஆலயத்தோடு வயசுகனுக்கு 3700 சோழர் காலத்தில் கட்டின திருக்கோயில். திருச்செந்தூருக்கு முன்னாடி இங்கே வேல் வாங்கின நட்சத்திரங்கிறனால ஆலயத்தோடு வயசுகனுக்கு 3000 சுவாமிக்கு வயசுகணக்கு கிடையாது. சுவாமி சுயம்பு மூர்த்தியா இருக்கார். சோழர் காலத்தில் கட்டின திருக்கோயில் பிற்காலத்தில் சிதலமடைஞ்சு போய் திரும்பவும் 1500 வருஷத்துக்கு முன்னாடி விக்ரம சோழ மன்னர் இந்த திருக்கோயிலை இதே கருங்கல்லை கொண்டு திருப்பியும் புனரமைப்பு பண்ணி கட்டினதாக புராணம். அதன் பிறகு பிற்காலத்தில் சில ஆலயம் சதலம் அடைஞ்சு போய் திரும்பவும் பிற்காலத்தில் கட்டினது இந்த இடங்கள். இதில் மிஞ்சி போனது சுவாமியோடைய மண்டபம், நடந்து வர்ற மண்டபம், சுற்றுப்புறகாலங்கள் பிற்காலத்தில் கட்டினது. இதில் கருங்கல்ல இந்த சுவாமியோட மண்டபங்கள்லாம் கருங்கல் கட்டுமான பணியிலே இருக்கும். சுவாமிக்கு வயசு கணக்கு கிடையாது. முருகப்பன் சுயம்பு விக்கிரகமாக இருக்கார் இங்கே.